Hi viewers, welcome to my channel. Last வீடியோவில் டேபிள் நியூவாக க்ரியேட் பண்ணும்போது அதில் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அல்டர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் எக்ஸிஸ்டிங் டேபிளில் நியூவாக ஒரு காலம் எப்படி ஆட் பண்ணுறது, எக்ஸிஸ்டிங் காலமோட டேட்டா டைப், காலம் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் காலம் எப்படி ட்ரா பண்ணுறது, டேபிளோட நேம் எப்படி ரீநேம் பண்ணுறது, அதை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம SQL ட்ரைனிங் அப்படின்ற டேட்டாபேஸை பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நான் வந்து யூஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டு ரன் பண்ணுறேன் கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிப்போம். டேபிளோட நேம் வந்து எம்ப்ளாயி, ஸோ அதில் ஐடி நேம் அப்படின்ற காலம் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த எம்ப்ளாயி டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் வந்து ஒரு நியூ காலம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி query ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம க்ரியேட் பண்ண டேபிளோட நேம் வந்து எம்ப்ளாயி. ஸோ நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிற காலமோட நேம் வந்து டெஸ்ட் காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட டேட்டா டைப் வந்து varchar 10 அப்படின்னு செட் பண்ணிப்போம். query எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இப்போ நமக்கு டெஸ்ட் காலம் க்ரியேட் ஆகிடுச்சு. varchar 10 அப்படின்ற சைஸ் செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த டேட்டா டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதோட query என்னென்னா alter டேபிள் நேம், alter காலமோட நேம், டேட்டா டைப். ஸோ டேபிளோட நேம் வந்து எம்ப்ளாயி, காலமோட நேம் நம்ம டெஸ்ட் காலம்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏர்லியராக அதுக்கு நம்ம வந்து varchar 10 அப்படின்னு செட் பண்ணியிருந்தோம். நம்ம அதை வந்து varchar 25 இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். கமெண்ட் ரன் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். காலம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இப்போ varchar 25 அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ காலமோட நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து SP ரீநேம் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது அதில் நம்ம ஸ்கீமாவோட நேம், டேபிளோட நேம், கரண்ட் காலமோட நேம் கொடுக்கணும். ஸ்கீமோட நேம் DBO, கரண்ட் டேபிள் நேம் எம்ப்ளாயி, கரண்ட் காலம் நேம் டெஸ்ட் காலம். ஸோ நம்ம இந்த டெஸ்ட் காலமோட நேமை வந்து டெஸ்ட் காலம் V1 அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ண போகிறோம். கமெண்ட் ரன் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்திருக்கு. இது என்னென்னா, இப்போ நம்ம இந்த காலமை வந்து ஏதாவது ஒரு ப்ரொசீஜர்லையோ ஒரு வியூலையோ ஆல்ரெடி செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணும்போது அந்த ப்ரொசீஜர் வியூ வந்து நமக்கு ஒர்க் ஆகாது ப்ராப்பராக. ஸோ வந்து நம்ம ஒரு காலம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு எங்கெங்கன்னா ரெஃபரன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிக்கணும். காலம் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் காலம் V1 அப்படின்னு இதோட நேம் அப்டேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த காலம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். alter டேபிளோட நேம் எம்ப்ளாயி, ட்ராப் காலம், நம்ம ட்ரா பண்ண போகிற காலமோட நேம் வந்து டெஸ்ட் காலம் V1. query எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இப்போது இந்த பர்டிகுலர் காலம் வந்து டேபிள்லேருந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேபிளோட நேம் எப்படி ரீநேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம வந்து SP_ ரீநேம் அப்படின்ற ப்ராக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம கரண்ட் டேபிளோட நேம், நம்ம என்ன டேபிள் நேம் சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதுவும் கொடுக்கணும். கரண்ட் டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயி, சேஞ்ச் பண்ண போகிற டேபிளோட நேம் வந்து எம்ப்ளாயி V1 அப்படின்னு வச்சுக்கலாம். நான் கமெண்ட் ரன் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஸோ இதுக்கும் சேம் எரர் மெசேஜ் தான் த்ரோ பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ எம்ப்ளாயி V1 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த டேபிளை வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ட்ராப் டேபிள் இஃப் எக்ஸிஸ்ட் டேபிள் நேமில் வந்து நம்ம எம்ப்ளாயி V1 கொடுத்துப்போம். ஸோ இதில் வந்து நம்ம இஃப் எக்ஸிஸ்ட்ன்றது கொடுக்காமலே ரன் பண்ணலாம். நம்ம ஏன் இஃப் எக்ஸிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா, இஃப் சப்போஸ் ட்ராப் டேபிளில் ஒரு இன்வாலிட் டேபிளோட நேம் கொடுத்தா நமக்கு எரர் த்ரோ பண்ணும். பட் இஃப் எக்ஸிஸ்ட் யூஸ் பண்ணால் ஒரு இன்வாலிட் டேபிள் நேம் கொடுத்தாலுமே அது வந்து உங்களுக்கு கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஆகிடும், எரர் எதுவும் த்ரோ பண்ணாது. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பரான டேபிள் நேம் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறோம். டேபிள் ட்ராப் ஆகிடுச்சான்னு செக் பண்ணலாம். டேபிள்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டேபிள் ட்ராப் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.